ஹாய்மா, இன்றைக்கி காரப்பொரி செய்யலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. காரப்பொரிக்கு தேவையான பொருள் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன் நான். இது கொத்தமல்லி கொஞ்சமாக, கருவேப்பிலை, தோல் உரிக்காத பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன், தோல் உரித்த பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். இது கேரட்டு, அதுக்கடுத்தது பொட்டுக்கடலை, பொரிக்கு தேவையானது கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இது நிலக்கடலை, வேர்க்கடலை. இது வேர்க்கடலை, இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது பொரி, இது ஒரு அரை படி இருக்கும் பொரி. ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பொரி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது தேவையான அளவு உப்பு. அதுக்கு அடுத்தது ஒரு காஞ்ச மிளகாய் 1, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம். அதுக்கடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு, அதுக்கடுத்தது பூண்டு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இது நல்லா வறுபடணும். இது நல்லா வறுபடணும். இந்த பூண்டு நல்லா வறுபட்டாதான் நல்லா டேஸ்ட் ஆகும். பாருங்க, திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது போட்டு நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறம் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தது பொரி, இந்த வேர்க்கடலை, அதுக்கடுத்தது கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி இலை, இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு எதுக்குன்னா, இந்த கேரட்டு, வெங்காயம், இந்த கொத்தமல்லி இலைக்கு தான் இந்த உப்பு. ஏன்னா பொரியிலே உப்பு இருக்கும். இப்போ நல்லா இந்த சூட்டில் பரட்டி எடுத்துக்கலாம். காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பரான காரப்பொரி சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.